வணக்கம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பழம் அப்படின்னு சொன்னா அது வந்து மாம்பழம் தான். மாம்பழத்தினுடைய சீசன் தொடங்க போகுது. பொதுவா இந்த இயற்கையினுடைய விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குளிர்காலங்கள்ல பொதுவாக அதிகமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து பருப்பு வகைகள் நிறையாவே கிடைக்கும். கார்த்திகை மார்கழி மாசம்லாம் பார்த்தோம்னா அவரைக்காய், துவரங்காய், பட்டாணி, மொச்சை மாதிரியான பருப்பு வகைகள் அதிகமாக கிடைக்கும். இதே கோடை காலத்துல உடலினுடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் நமக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தர்பூசணி, வெள்ளரிக்காய் மாதிரியான உணவுகள், நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தோம்னா இந்த கோடை காலத்துல நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாம்பழம் வந்து உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு. அப்போ மாம்பழம் எதுக்காக வந்து இந்த கோடை காலத்துல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயற்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை இந்த மாம்பழத்துக்குள்ள வச்சிருக்குது. அதனாலதான் வந்து இந்த கோடை காலத்துல நமக்கு வந்து மாம்பழம் கிடைக்குது. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாம்பழத்தை, அதாவது வெளியில இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பொக்கிஷத்தை தூக்கி போட்டுறோம். அது என்ன பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாம்பழ கொட்டை தான். அந்த மாம்பழ கொட்டையில இருக்கக்கூடிய அந்த பருப்பு தான் அந்த பொக்கிஷம். அதாவது உடலினுடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பருப்பு. அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன மாம்பருப்பு தான். இந்த மாம்பருப்பை பத்தி நம்மளோட இன்னொரு சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோல நிறைய தகவல்கள் இருக்கு. இந்த மாம்பருப்புல என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படின்றதும் அந்த வீடியோல இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதை பாருங்க. ஏன்னா இந்த பொக்கிஷத்தை தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை தூக்கி போடுறதுக்கு சமம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அதனால இந்த கோடை காலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு மாம்பழத்தினுடைய கொட்டையும் சேகரிக்க தொடங்குவோம். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாம்பருப்பு சூரணம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். இப்ப இந்த மாம்பருப்பு சூரணம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய இந்த மாம்பழங்கள், அதாவது நல்ல ஒரு பழுத்த பழங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த கொட்டைகளை தான் நம்ம வந்து முதல்ல சேகரிக்க தொடங்கணும். ஏன்னா அதுலதான் மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாங்கொட்டைகளை நம்ம வந்து நல்லா வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படியே பரப்பி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல இதை வந்து நல்லா காய வச்சோம் அப்படின்னா இந்த மாங்கொட்டைகள் நல்லா நமக்கு வந்து காஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்ம ஆட்டி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அந்த உள்ள வந்து அந்த மாம்பருப்புகள் வந்து அப்படியே ஆடுறது. அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மாம்பருப்பு சூரணத்துக்கு தேவையான ஒரு பக்குவம் நமக்கு தயாராயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாங்கொட்டைகளையும் உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலும் நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரணமாகவும் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம மூலத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், மூலச்சூடுக்கும் ஒரு சிறந்த மருந்து, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மற்ற சில பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த மாம்பருப்பு சூரணம் இருக்கும். நல்லா காஞ்ச இந்த மாங்கொட்டைகளை இந்த மாதிரி உடைச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மாம்பருப்புகள் நமக்கு கிடைக்கும். குழந்தைகள், பெரியவங்களுக்கு வரக்கூடிய புழுப்பூச்சி பிரச்சனைக்கும் இது சிறந்த மருந்தா இருக்கும். இந்த மாம்பருப்புகளை முதல்ல நம்ம வந்து சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாம். மலட்டுத்தன்மை மாதிரியான பிரச்சனைகள், குழந்தையின்மைக்கு ஆண்களும் பெண்களும் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. அது மட்டும் இல்லாம இதை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாணலியில பசு நெய் சேர்த்துட்டு அந்த பசு நெய்யோட நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாம்பருப்புகளையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து சிறுதியில வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்கள் வெளியேற அளவுக்கு நம்ம வந்து சிறுதியில வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாம்பருப்பு சூரணத்தை தேவையான நேரத்துல நம்ம வந்து செஞ்சு கொஞ்ச நாளுக்கு வச்சு பயன்படுத்துறது நல்லது. நம்ம வந்து இந்த மாம்பருப்பை நல்லா வந்து காய வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கூட அப்படியே பாதுகாப்பா வைக்கலாம். ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து நல்ல வெயில் அப்படியே போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கூட இந்த மாங்கொட்டைகளை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். தேவையானப்ப ஒரு 2 அப்படி இல்லைன்னா 3 மாங்கொட்டைகளை மட்டும் எடுத்து நல்லா தூளாக்கி பயன்படுத்துறது சிறந்தது. இப்போ இது வந்து பார்த்தோம்னா நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு மணமா இருக்கும். இதை இப்படியே கூட நம்ம வாயில போட்டு சாப்பிடலாம். நல்ல ஒரு சுவையா, ஒரு மாதிரி மிதமான ஒரு துவர்ப்பு சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த சூரணம் செய்யறதுக்கு நெய்ல வறுத்த இந்த மாம்பருப்புகளை நம்ம வந்து தூளா அரைச்சு எடுத்துக்கலாம். குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை வந்து மிக்சியில போட்டு அரைக்காம இடிச்சு எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாம்பருப்பு சூரணம் நமக்கு தயாராயிடுச்சு. இந்த மாம்பருப்பு சூரணத்தை தண்ணியில கலந்து அப்படி இல்லைன்னா மோர்ல கலந்து அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது விரைவா குழந்தையின்மை பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாம மூலம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இந்த மாம்பருப்பு சூரணம் இருக்கும். ரத்த மூலம், ஆசனவாய் வெடிப்பு, ஆசனவாய் எரிச்சல், வலிகளுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இந்த மாம்பருப்பு சூரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம சீதபேதி, ரத்த பேதி மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த மாம்பருப்பு சூரணத்தை அப்படியே சும்மாவும் சாப்பிடலாம். மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கக்கூடியது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோடை காலத்துல உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பருப்பு. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு மாங்கொட்டையையும் வீணாக்காம பயன்படுத்த தொடங்குவோம்.
இந்த மாம்பருப்பை வச்சு துவையல், குழம்புன்னு இன்னும் நிறைய உணவுகளும் நம்ம செய்யலாம். அதெல்லாம் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.